ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாச்சியின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் சூப்பரான டேஸ்டான ஈஸியான கல்கண்டு சாதம் பண்ணியிருக்கிறேன். சின்ன பசங்க முத கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். கல்கண்டு சாதம் பண்ணுறதுக்கு இப்போ நான் 200 கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நான் 200 கிராம் அரிசிக்கு 400 மில்லி தண்ணி ஊற்றுறேன். இப்போ 200 மில்லி பால் இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 200 கிராம் அரிசிக்கு நான் மொத்தம் 600 மில்லி எடுத்துருக்கேன். 400 மில்லி தண்ணியும் 200 மில்லி பாலும் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் நம்ம குழைவாக வேக வச்சு எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆவி வந்தோடனே நான் வெயிட் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருவேன். நீங்கள் எப்படி குழைவாக வேக வச்சு எடுப்பீங்களோ, உங்கள் விசில் வைக்கிறனாலும் விசில் வச்சுக்கோங்க. நான் சிம்மில் தான் வச்சு வேக வச்சு எடுப்பேன். அதனால் நான் சிம்மில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னால் நம்ம கல்கண்டை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 200 கிராம் அரிசிக்கு 400 கிராம் கல்கண்டு எடுத்துருக்கேன். இப்போ நான் இதை பவுட்ரு பண்ண போகிறேன். இப்போ கல்கண்டை நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கல்கண்டை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததை நம்ம நெய்யில் கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். நெய் மெல்ட் ஆன பிறகு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய் கூட கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு நான் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கலர் மாறட்டும். கலர் மாறின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கல்கண்டு சாதம் பண்ணுறதுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ வெயிட் எடுத்துட்டு இப்போ சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா அப்படியே மசிச்சிருங்க. பாருங்கள், இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா கல்கண்டை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், நெய் எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டான சூப்பரான கல்கண்டு சாதம் ரெடி. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு.
குக்கரில் சாதம் வேகிற நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கல்கண்டை பவுட்ரு பண்ணி வச்சிட்டோன்னா சாதம் வெந்தோடனே போட்டு கிளறி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து கல்கண்டு பொங்கல் வந்து செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். போட்டு ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.